الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل الإنسان على نفسه بصيرا ولو ألقى معاذيرا صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனின் 75வது அத்தியாயமான சூரா அல் கியாமாவின் 14வது மற்றும் 15வது ஆயத்தின் வழியாக மிக முக்கியமான செய்தி ஒன்றை அல்லாஹ் கூறுகின்றான். அது என்ன செய்தி? பொதுவாக மனித சமுதாயத்திலே நிறைந்திருக்கக்கூடிய எல்லோராலும் உள்வாங்கி நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் ஒரு மோமினிடத்திலே அந்த நிலை வந்துவிடக்கூடாது, சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய 2 முக்கியமான ஆயத்துகள். அது அல்லாஹ் சொல்ல வருவது என்னவென்றால், மனிதர்களுடைய சூழ்நிலை என்னவென்றால், அவர்களிடம் பல வகையான குற்றம் குறைகள் இருக்கும், நிறைய தப்பு தவறுகள் இருக்கும். அவைகளெல்லாம் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது, நம்மை யாரும் அவைகளை அறிந்து அசிங்கப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்று அவைகளையெல்லாம் மறைத்து மறைத்து பிறரிடத்திலே தான் ஒரு யோக்கியமானவனாக, பிறருக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு கண்ணியவானாக அவன் காட்டிக் கொள்ளுகின்றான். அதே நேரத்தில் அவன் தன்னை உற்று பார்ப்பானேயானால் அவனிடத்தில் இல்லாத குறைகள் இருக்காது, எல்லா குறைகளும் அவனிடத்தில் இருக்கும். அவைகளை மறைத்து பிறருக்கு முன்னால் மிக உத்தமனாக அவன் காட்டிக் கொண்டிருப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதே செய்தியினை அல்லாஹ் முந்திய வேதங்களிலே இஞ்சியிலேயும் கூட அல்லாஹ் சொன்னதாக நமக்கு கிதாபுகளிலே ஹஜ்ரத் கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். மனிதனுடைய நிலைமை என்னவென்றால், தன்னுடைய குறைகளை, நிறைய குறைகள் தப்பு தவறுகள் எல்லாம் இருக்கும், அவைகளை பற்றியெல்லாம் சிந்தனை செய்வதில்லை. அதையெல்லாம் மறைத்துவிட்டு பிறர் யாராகிலும் சின்ன சின்ன குறைகள் தப்புகள் செய்து விடுவார்களேயானால், இவர் போய் இது செய்யலாமா, இந்த குற்றத்தை இவர் செய்யறதுக்கு தகுமா, இவரா இப்படி செய்வார் என்பதாக அதுபோன்று பல குற்றங்களை செய்யக்கூடிய இவர் அந்தரங்கத்திலே வெளிரங்கத்தில் யாராவது ஒரு சிறிய குறை செய்வதை பார்த்துவிட்டால் அதை அசிங்கமாக மட்டமாக பேசக்கூடியவர்களை குறித்து அல்லாஹு தஆலா இஞ்சியிலே சொன்ன செய்தியினை கதாதா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள். என்ன சொல்கிறாங்க? அல்லாஹு தஆலா ஃபகால ஃபில் இன்ஜீல், இன்ஜீல் என்ற வேதத்திலே, முந்தைய வேதங்களில் உள்ள இன்ஜீலிலே சொல்ல செய்தான், இப்ன ஆதம் தப்சுருல் கதாத்த ஃபி ஐனி அஹீக, உன்னுடைய சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன தூசியையும் கூட நீ தெரிந்து கொள்ளுகின்றாய். கண்ணில் உன்னோட தூசி இருக்குதே, எவ்வளோ பெருசு சின்னதாக இருக்கும்,
அவ்வளவு சிறிய குறைகளையும் கூட நீ பார்த்து இவன் இப்படி குறை செய்கின்றான், தப்பு அவனிடத்தில் இருக்குகிறது என்பதாக மற்றவர்களுடைய குறையை ஆராயக்கூடிய நீ உன்னுடைய கண்களை மறந்து விட்டாய். உன்னுடைய கண்களிலே தத்ருக்குல் ஜதுர ஃபி ஐனிக லா துப்சிர், உன்னுடைய கண்ணிலோ அவன் கண்ணில் தூசி இருந்துச்சு, உன்னுடைய கண்ணில் என்ன இருக்குகின்றது? பெரிய மரத்தினுடைய காடு, மரங்கள், இலைகள், கிளைகள் எல்லாம் உன் கண்ணில் இருக்குது. அதை நீ பார்க்க மாட்டேங்கிற, அதை நீ விளங்க மாட்டுகின்றாய். உன்னுடைய குறைகளை நீ அறிந்து கொள்ளாமல் பிறருடைய குறைகளை மட்டுமே நீ அறிந்து கொண்டிருக்கின்றாயே, சரிதானா என்பதாக அல்லாஹு தஆலா மனிதர்களை பார்த்து அந்த வேதத்தில் சொல்லி இருப்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆக மனிதர்களின் நிலை தன்னை குறித்து சிந்திக்க மறக்குகின்றான், பிறரை விஷயத்தில் தலையிடச் செய்கின்றான். இப்பொழுது நாம் ஒரு விஷயத்திற்கு நாம் வர வேண்டும். மனிதர்களுடைய உருவாக்கம் என்பது இரண்டு வகையில் இருக்குகின்றது. மனிதர்களுடைய உருவாக்கம் என்பது இரண்டு வகை. ஒன்றாவது வகை அல்லாஹு தஆலா தன் வசத்தில் வைத்திருக்கக்கூடிய உருவாக்கம். இதை அவன்தான் செய்ய முடியும். தாயின் கர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை உருவாக்குகின்றான் என்றால், ஒன்று ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிவப்பான பிள்ளையாக இருக்கிறது, கருப்பாக இருப்பது, குள்ளமாகவோ நெட்டையாகவோ, காது சரியாக கேட்காமல் இருப்பது, கண் பார்வை குறைவு உள்ளதாக இருப்பது பிறக்கும்போது, அதே மாதிரி ஒரு 6 விரல் இருப்பதாக இருப்பது, இப்படி நெட்டை குட்டை, இப்படி எந்த வகையில் அல்லாஹ் கர்ப்பத்தில் படைக்குகின்றானோ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அப்படித்தான் இருக்கும். அதில் மாற்றம் இருக்காது. யாரும் நெட்டையனை குட்டையனை ஆக்கிட முடியாது, குட்டையை நெட்டையாக்க முடியாது, கருப்பாக இருக்கிறவங்களை சிவப்பாக்கிட முடியாது, சிவப்பாக இருக்கிறவங்களை கருப்பாக்கிட முடியாது. அது அல்லாஹ் படைத்தது, அல்லாஹு தஆலா படைத்தது. அது அப்படித்தான் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய கைவசம் உள்ளது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு உருவாக்கம். அது தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட உருவாக்கம். இரண்டாவது உருவாக்கம் என்பது நம்முடைய கையில் இருக்கின்றது. அந்த தாயின் அந்த கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட உருவாக்கத்திற்கு சூரத் என்பதாக பெயர். சூரத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, உருவ அமைப்பு. இந்த உருவ அமைப்பு இது வெற்றியை கொடுக்காது எல்லாக்கிட்ட. நாளைக்கு கியாமத்தில் போகும் பொழுது இவன் நல்லா அழகான பிள்ளையாக இருக்கிறான், மூக்கு நல்லா நீளமாக இருக்குது, ஆள் நல்லா குண்டா சிவப்பாக அழகாக இருக்கிறான், சொர்க்கம் கொடுத்துடலாம் என்பதாக அல்லாஹு தஆலா யாரையும் அவருடைய உருவ அமைப்பை வைத்து அல்லாஹு தஆலா வெற்றியை தோல்வியை அவன் நிர்ணயம் செய்வதில்லை. அல்லாஹ் பார்க்குறது என்னன்னு கேட்டால், இந்த சூரத்தை எல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது என்னங்க, சீரத்துன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் உருவாக்குற பேர் சூரத்துன்னு சொல்கிறது. மனிதர்கள் தங்களை சீர்படுத்தி கொள்ளுகின்ற உலகத்தில் வாழும் பொழுது ஈமானோடு, நல்ல குணத்தோடு, நல்ல தன்மைகளோடு, நல்ல பழக்க வழக்கங்களோடு தன்னை சீர்படுத்தி கொள்ளுகின்றார்கள் அல்லவா, இதற்கு பெயர் என்ன சொல்கிற, சீரத் அப்படிம்பாங்க. சீரத், அது பேர் சூரத். சூரத் அல்லாஹ் உருவாக்குவது, சீரத் நாம் நம்மை திருத்தி நல்லவர்களாக நம்மை கொண்டு வருவது நம்முடைய ஆக்கம். இது அப்போ உள்ள சம்பந்தப்பட்டது சீரத் என்பதாகவும், உடல் சம்பந்தப்பட்டதை சூரத் என்பதாகவும் சொல்லப்படும். அல்லாமா இக்பால் ஒரு கவிதை ஒன்று சொல்லுவார், நல்லா சொல்லுவார், சூரத்தே இன்சான் ஹே சீரத் நஹி, சீரத்தை ஹயவான் ஹே லேக்கின் தும் நஹி அப்படிம்பார். சூரத்தை இன்சான் ஹே, உருவமெல்லாம் மனுஷ மாதிரி தான் இருக்கிறான், மனித உருவம்தான் அவனிடத்தில், அந்த மனுஷ உருவம் தான் இருக்க தவிர சீரத்து இல்லை, மனித தன்மை இல்லை, உள்ளம் சரியில்லை, செயல் சரியில்லை. ஆனால் சூரத்து இருக்குது, சீரத்து இல்லை. சீரத்தை ஹயவானுஹே, சீரத்துனாவாக இருக்குதுங்க அவனுடைய அமைப்பு, அவனுடைய ஆக்கம் அவனாக ஆக்கி கொண்டது. ஹயவானாக இருக்கிறான், மிருகமாக இருக்கிறான், லேக்கின் தும் நஹி, வால் இல்லை அப்படிங்கிறார். சூரத்தை இன்சானு ஹே சீரத் நஹி,
மனித உருவம் இருக்குகின்றது, சீரத் இல்லை. ஆனால் இவன் சீரத்தின் மிருகமாக இருக்குகின்றான், வால் மட்டும்தான் இல்லை. அப்போ வால் இல்லாத ஒரு சூரத்துள்ள மனுஷனாக இருக்கிறான் என்பதாக அந்த சூரத் இல்லாதவர்கள், சூரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சீரத்திற்கு இல்லாமல் இருப்பவர்களுக்கு சிறப்பு இல்லை என்பதனை அல்லாஹு தாலா அந்த ஆயத்தின் வழியாக உள்ள சொல்லி காட்டுறான். ஏன்னு சொன்னால் மறுமையில் இந்த சூரத்தெல்லாம் பிரயோஜனப்படுத்தாது, எந்த லாபமும் இல்லை. அப்போ உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய உருவாக்கத்தில் வந்த நாம் நம்மை உருவாக்கி கொள்ள, நம்மை சரி செய்து கொள்ள இந்த ஈமான், இஸ்லாம், இந்த தக்வா, இறை அச்சம், இவைகளை கொண்டுதான் நாம் அழகுபடுத்த வேண்டும். இதைத்தான் நூர், மறுமையின் ஒளி. மறுமைக்கு ஒளி என்னங்க? மறுமை என்பது ஒரு இருள், அங்கு ஒளி என்பது இந்த ஈமான் தான். ஈமானுடைய செயல்பாடுகள் தான் அங்கே ஒளியை கொடுக்கும். அதை அங்கே போய் உருவாக்க முடியாது. அப்போ அந்த சீரத்தை உருவாக்குவது துன்யாவில் தான் செய்ய முடியும். அங்கே போனதுக்கப்புறம் எதுவும் செல்லாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் பாருங்க, நாளை மறுமை கியாமத்திலே நல்லடியார்கள் ஒளியோடு செல்வார்கள். நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்க? ஈமான்தாரிகள், சாலிஹான அமல் செய்தவர்கள், தக்வாதாரிகள் ஒளிமிக்கவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உலகத்தில் வாழும் பொழுது ஈமான் கூட இருந்துச்சு தான், முனாஃபிக்காக, காஃபிராக, முஷ்ரிக்காக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து ஏங்குவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அழகான முறையில். என்ன சொல்கிறாங்க? யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்தி, முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் சொல்லக்கூடிய அந்த நாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து, உலகில் நல்ல சூரத்தை தான் இருந்தாங்க, சீரத்து இல்லை, அமல் இல்லை, நூறு இல்லை. அங்கே அந்த நல்லடியார்கள் அந்த ஒளி மிக்கவர்களாக போகிறாங்க இல்லையா, அவர்களை பார்த்து இவர்கள் சொல்லுவார்கள், உழுந்துருவனா, எங்களை கொஞ்சம் கவனிங்களேன், இவ்வளோ ஒளியோடு இருக்கிறீங்களே, இவ்வளோ சிறப்பாக இருக்கிறீங்களே, இவ்வளோ கண்ணியத்தோடு நடத்தப்படுறீங்க இல்லையா, நம்மளையும் கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்களேன். நக்தபிஸ்மின் நூரிக்கும், எங்கள் கிட்ட கொஞ்சம் வாங்க, உங்கள் ஒளியில் கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ஒட்டிக்கிறோம். இங்கே சொல்கிறோம் இல்லையா, லேசாக அத்தர் கூட வைக்கிறவங்க கூட போய் உட்காந்தா அத்தர் வாசனை வரும், உங்கள் கூட போய் உட்காந்தா கொஞ்சமாச்சும் அந்த ஒளி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், எங்களை கொஞ்சம் கொடுங்களேன், நாங்கள் வரோமே என்பதாக அவர்களிடத்தில் கெஞ்சியவர்களாக அவர்களை பார்த்து ஏங்குவார்கள். அப்போ இந்த மூமின்கள் என்ன சொல்லுவாங்களாம்? இர்ஜிஉ வராக்கும், போங்க போங்க போங்க, இங்கெல்லாம் அதான் நடக்காது, உலகத்தில் தான் கிடைக்கும். துன்யாவில் வாழ்ந்தீங்க இல்லையா, அங்கே வேணால் போய் பாருங்கள் முடிஞ்சாக்கா. அப்போது கீழே இர்ஜிஉ வராக்கும் ஃபல் தமிசு நூரா, அங்கே போய் ஒளியை தேடுங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு ஒளி எல்லாம் கிடைக்காது, இங்கே அது தேடக்கூடிய இடமும் அல்ல. ஃபதுரிப பைனஹும் பிஸ்ஸுவரின் லஹு பாபுன் பாத்தினுஹு ஃபீஹி ரஹ்மா, அந்த முனாஃபிகீன்களுக்கும் மோமின்களுக்கு மத்தியில் பெரிய சுவரை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுவான். அவனுடைய உள்பாகம் ரஹமத்தாகவும் வெளிபாகம் அதாபுமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அப்போ ஒளியை எங்கே போய் தேட முடியும்? இங்கே தான் தேடணும், அங்கே தேட முடியாது. அப்போ சூரத் என்பது தாயின் கர்ப்ப அறையில் அல்லாஹ் உருவாக்குகின்றான், சீரத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும். அதுதான் இருக்குது, உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ உலகத்தில் வாழும் பொழுது நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்குது? ஈமானில் குறையா, என்ன அமலில் குறை, என்ன தப்பு தவறுகள் இருக்குது என்பதனை நாம் நம்மை ஆய்வு செய்து அவைகளை நாம் திரித்து கொள்ள வேண்டும். டாக்டர்கிட்ட போகிறோம், என்ன செய்கிறார்? பண்ணோம், உடனே ரத்தம் எடுங்க, இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, எக்ஸ்ரே எடுங்க, இசிஜி எல்லாம் சொல்கிறார். அந்த டெஸ்டின் அடிப்படையில் அவருக்கு வைத்தியம் செய்யப்படுகின்றது. அப்போ அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டு வைத்தியம் செய்யும் பொழுது சரியாயிடுது. அந்த மாதிரி நம்மில் ஒவ்வொருவர்களும் நம்முடைய குறைகளை ஆய்வு செய்து நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எத்தனைக்கு, அதான் ஈமான் ஒளியை உண்டாக்கக்கூடிய முறைகள். அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லடியார்களுக்கு செய்த பெரிய நிஅமத், ஒரு பெரிய அருள் என்னன்னு சொன்னால், நல்லவர்களுக்கு
சதா அவர்களுடைய கல்பில் ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா, இன்னும் தப்பு நம்ம செஞ்சிட்டோமே, ஒரு தொழுகையை விட்டுட்டோமே, இன்னும் இப்போ தவறாக பேசிட்டோமே என்பதாக அந்த கவலையை எல்லாம் போடுவானோ. அந்த கவலையை போட்டு இனிமேல் செய்யக்கூடாது, அல்லாஹ் என்னை பார்க்குறாங்கிற அந்த அச்சப்பாடு, அந்த உள்ளச்சம் ஏற்பட்டு திருந்திக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தவர் இந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறான் இல்லையா, அவங்க பேரில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதா அர்த்தமா. அல்லாஹ் அவர்களை நல்லவர்களாக வச்சிருக்கிறான். தான் செய்த குற்றங்களை நாம் திருந்த வேண்டுமேங்கிற அந்த எண்ணம் வரணும். யாரின் மீது அல்லாஹு தஆலா அன்பு வைக்கவில்லையோ, யாரை ஒளிஞ்சு இப்போ நரகத்துக்கு போய் என்பதாக விட்டுட்டானோ, அவங்க தப்புக்கு மேல் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. ஏன்னா மரங்களுக்கு அதனுடைய காய் கறி இலைகள் கிளைகளுடைய பாரம் தெரியாதான். அந்த மாதிரி பாவிகள் நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பற்றி தெரியாது. யாராவது சொன்னால் கோபம் வந்துடும், இப்படி சரின்னு சொன்னாக்கா. அப்போ கோபப்படுவாங்க. அப்போ அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு அவருடைய குறைகள் விஷயத்தில் எடுத்து காட்டி அதை திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை, அச்சத்தை உண்டாக்குவான். பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா அந்த எண்ணமே வராது, அதே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். மேலே 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 தப்பாக பண்ணி அவர்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது அல்லாஹு தஆலாவுடைய கோப பார்வை. எனவே ஒருத்தவங்க நம்மளை சொல்லி காட்டுறாங்க, உன்கிட்ட இந்த தப்பு இருக்குப்பா, நீ இப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கணுமா? அதை யாரும் மனுஷன்னு சொன்னால் தப்பு செய்யக்கூடியவன் தான். அப்போ எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். சொல்லி காட்டுறாங்க, குல்லு இன்சானும், எல்லா மனிதர்களும் பாவிகள். யார் அல்லாஹு தஆலா தௌபா செய்தார்களோ அவர்களை தவிர. அப்போது எல்லாரிடத்துலையும் பாவம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் குத்தி காட்டுறான், இப்படி செய்யாதீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்பதாகலாம் சொல்லக்கூடிய ஆயத்துகள்லாம் இருக்குது. நபி அவர்கள் தப்பு செஞ்சாங்கன்னு அர்த்தம் அல்ல அது. நாம் பிற்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய குறைகளை அங்கே எல்லாம் எடுத்துக்காட்டி, அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்களே திருத்துறான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை விளங்குறதுக்காகவே. அப்போ தப்பு செய்யாத மனிதர்களே இல்லை. அப்போது தப்பு செய்யும் பொழுது யாராவது சொல்லி காட்டுவார்களே, ஆனால் திருந்திக்கிறவன் தான் மனுஷன், அவன் தான் நல்ல மூமின். அவன் ஒரு பெரிய டாக்டராக இருக்காருன்னு வைப்போம், அந்த டாக்டரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா யாராவது தான் வைத்தியம் பார்த்தாங்க. பெரிய டாக்டர் எல்லா வகையிலும் படித்த ஒரு பெரிய கிளினிக் வச்சுருக்கிறாரு, ஃபேமஸான ஆள். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வாங்க, இன்னொரு டாக்டர் தான் வைத்தியம் பார்த்து ஆகணும். அவரே தனக்கு தான் நான் வைத்தியம் பார்த்துக்க முடியாது, ட்ரிப்பெல்லாம் ஏற்றிக்க முடியாது. அப்போது நம்ம கூட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாங்க சொல்லி காட்டுறதுக்கு. கண்ணாடியில் முகம் பார்க்குறோம், முகத்தை பார்க்கும் பொழுது அதை எதோ ஒப்பனை செஞ்சுக்கிறோம், இங்கே கற்பு இருக்குது, இங்கே அது இருக்குது, ஏதோ செய்கிறோம். இது சரியாக காட்டல, நம்ம முகத்தில் உள்ள குறைகள் அந்த கண்ணாடி காட்டுறதுங்கிறதுக்காக என்ன தப்பாக காட்டுறது, கண்ணாடியை போட்டு உடைக்க மாட்டோம், உடச்சிடுவோமா? பார்த்துட்டு இது என்ன, அது எனக்கு வெள்ள முடியாது இருக்குது, இங்கே என்ன எனக்கு இப்படி பிம்பிள் வருது சொல்லிட்டு கண்ணாடி மேலே குறையாது இல்லை, நம்ம மேலே உள்ள குறையாது, அதாவது காட்டுறது. அப்போ யாராவது சொல்லி காட்டுவார்களே, ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரிஃபின்கள் நல்லடியார்கள் அவர்களுக்கு 2 நல்ல குணம் இருக்குமா. ஒன்றாவது, யாராவது அவர்கள் விஷயத்தில் ஒரு தவறை சுட்டி காட்டுவார்களே, ஆனால் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. இது தப்பு என்கிட்ட இருக்கோ, சரி திருத்திக்க வேண்டியதுதான் என்பதாக சொல்லி உடனடியாக திருத்தி, அந்த திருத்தி நம்மளுக்கு புத்தி சொன்னாங்க இல்லையா, குறைய சொல்லி காட்டினாங்களே, அவங்களுக்கு துவா செய்வாங்களாம். நம்ம இந்த குறை இருக்குதுங்க என்று ரகசியமாக சொல்லும் பொழுது அந்த குறையை திருத்தி கொள்வதோடு நாம் திருந்துவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர்களுக்காக துவா செய்வாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் நிறைய செய்திகள்லாம் இருக்குது. முதலாவதாக சிறப்பாக சொல்லும் பொழுது, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குத்பா படியில் ஏறுறாங்க. கலீஃபா அவர்கள் 2 ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க. எப்படி போட்டிருக்கிறாங்க, உள்ள ஒரு நல்ல ஒரு ஜுப்பா போட்டிருக்காங்க, மேலே ஒரு ஜுப்பா ஒன்று போட்டிருக்கிறாங்க பெருசாக. அப்போ சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்க. சமீபத்தில் நடந்த ஜிஹாதில் கிடைத்த அந்த வெற்றி பொருளில் நிறைய ஜுப்பாக்கள் கிடச்சிச்சான். அதை எல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்தாங்களாம். அவங்களும் தனக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அப்போது ஒரு சஹாபி பார்க்குறாங்க, நமக்கெல்லாம் ஒன்று கொடுத்துட்டு இவங்க மட்டும் 2 எடுத்துக்கிட்டாங்க பத்தியா, இது என்ன நியாயம்? யார்? கலீஃபா அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு காலம். அந்த அளவுக்கு மார்க்கத்தை பொதுவாக ஆக்கப்பட்டிருக்குது பாருங்கள். அப்போது அந்த சஹாபி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தொழுகை முடிஞ்சு வந்தாங்க, எல்லாம் முசாபா செஞ்சாங்க.
அது என்ன கலீஃபா அவர்கள் உங்களுக்கு மட்டும் 2 ஜுப்பாவா, எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தானே பிரித்து கொடுத்தீங்க, நீங்கள் மட்டும் 2 போட்டிருக்கிறீங்களே என்பதாக கேட்ட பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லாவை கூப்பிட்றாங்க, அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டு, என்னப்பா உங்கள் அப்பா இப்படி சொல்கிறாங்களே என்று கேட்டால், அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, ஆமாம் எனக்கு ஒரு ஜுப்பா கொடுத்தாங்க, எங்கள் பாபாவுடையது ஒன்று, அவங்க ஒன்று சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே ஒன்று பெருசாக போட்டுக்கிட்டாங்க, என்னுடைய ஜுப்பா ஒன்று அது இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, எவ்வளோதான். அப்போது கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்கள வருத்தப்படலை, என்னை பார்த்து கேள்வி கேட்டுட்ட கலீஃபாவை என்பதாக வருத்தப்பட இல்லை, அதுக்கு பதில் கொடுக்க செய்கிறாங்க. இன்னொரு சமயம் பிரபலமான செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்தில் இந்த மஹர் அதிகமாக பெண்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு இஸ்லாத்தில் அதிகமான உரிமை எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த பெண்கள் தங்களை மணமுடிக்க வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எல்லையை மீறி எனக்கு இத்தனை 1000 பவுன் கொடுக்கணும், இவ்வளவு தரணும், இப்போ மாறியில் கிடக்குது, இவர் தான் கேட்குறாரு அவங்கள்ட்ட போய். அப்போது பெண்கள் கேட்டாங்க உரிமை. ஆண்கள் இதன் காரணமாக சங்கடப்பட்டு ரொம்ப பேர் நிக்கா முடிக்க முடியாத நிலைக்கு வந்துட்டாங்க. பெண்கள் கிடைக்கிறதில்ல. பெண் பார்க்க போனாக்க மகர் தொகை அதிகமாக கேட்குறாங்க, சக்திக்கு மீறி. எல்லாம் கலீஃபாட்ட வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வாலிபர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் மகர் தொகையை கூட்டி அதிகமாக கேட்குறாங்க, நிக்கா செய்வதற்கு பெண்களை கிடைக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலும் பெரிய விலை உயர்ந்து போய் இருக்குது என்பதாக. ஆமாம், சரியில்லை தான் இது, அது என்ன ஆளுக்கால் ஒரு விலை வச்சுக்கிறதா என்பதாக சொல்லி அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்கள ஒரு யோசனை பண்ணி ஒரு மஷ்வரா செய்து ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க, எந்த பெண்ணும் ஒரு வரையறை, ஒரு வரம்பு வைக்கிறாங்க, இந்த வரம்புக்கு மேலே அதிகமாக மஹர் கேட்கக்கூடாது. ஒரு வரம்பை சொல்லி இந்த வரம்புக்கு மேலாக எந்த பெண்ணும் மஹர் கேட்கக்கூடாது, ஆண்கள்லாம் கஷ்டப்படுறாங்க பெண் கிடைக்காம என்பதாக பொதுவான அறிவிப்பு கொடுக்கப்பட்டு போச்சு. இதை பெண்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஆகிடுச்சு. அது என்ன, இது நம்முடைய உரிமைகளை பறிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு பெரிய பொற்குவியலையே ஒரு பெண்ணுக்கு மஹராக கொடுத்தாலும் கூட அது குறைவுதான். நல்லா குர்ஆனில் சொல்கிறான், எஹதாஹுன்ன பிகின்தாரின், ஒரு தங்க மலையையே நீங்கள் ஒரு பெண்ணுக்கு மஹராக கொடுத்தாலும் கூட அந்த பெண்ணை தலாக்கு, அதாவது ஒரு நிக்காஹ் முடிவு செய்யக்கூடிய காலம், அவளை ஒரு தலாக் கொடுக்க வேண்டியதாக வருதுன்னு சொல்லும்போது திரும்பி கேட்காதீங்க, அது குறைவு தான், நீங்கள் நிறைய மஹராக கொடுக்கலாம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போது பெண்களுக்கு பயான் நடக்குது. ஒரு நாள் பெண்கள் சபையில் உட்காந்துருக்குறாங்க, ஆண்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் பெண்கள் பார்த்தா ஒரு குரல் ஒன்று எந்திரிக்குது. ஒரு பெண்மணி எந்திரிக்கிறாங்க. அவங்க யார், ஹபஷி இனத்தை சார்ந்தவர்களாம். இன்னும் சொல்லப்போனால் கருப்பினத்தை உள்ள பெண்கள், ஏழை, அட்ரஸ் இல்லாத ஆள். கலீஃபா அவர்கள் ஒரு கேள்வி என்னாங்க அங்கே இருந்துக்கிட்ட, என்ன நீங்கள் நான் உங்கள் இஷ்டத்துக்கு மார்க்கத்தை பரட்டி போட்டுக்குவீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தங்க குவியலே மஹரா கொடுத்தாலும் கூட தகுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நிறையா கொடுக்கும்படியாக அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் அதை கேட்குறோம் எங்கள் உரிமையின் பிரகாரம். அந்த அல்லாஹ் சொன்ன கட்டளையை நீங்கள் அளவு வைக்கிறதுக்கு நீங்கள் யார் என்பதாக சொல்லிட்டான். அந்த பெண் எல்லாம் வந்துச்சாங்க, பதறிட்டாங்க அப்படியே. ஆமாம், என்னை நரகத்திலேருந்து நீ காப்பாற்றி விட்ட, அல்லாஹ் அப்படி சட்டத்துக்கு நான் மாற்றமாக நடக்கிறதுக்காக இருந்தேன், அல்லாஹ் உனக்கு ரஹமத் செய்யட்டோம்னாங்களாம். அப்போது குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும். அப்போ நல்லடியார்களுக்கு எல்லாம் 2 தன்மையை கொடுத்துருப்பான், கோச்சிக்க மாட்டாங்க. அதை சொன்னால் அவங்களுக்கு துவா செய்வாங்க, பெருமைப்படுவாங்க. 2வது தன்மை என்ன, நல்லடியார்களுக்கு உள்ள அடையாளம்னு சொன்னால் துன்யா ஆஹிரா. துன்யா பெருசா, ஆகிரத்து பெருசான்னு சொன்னால் இந்த துன்யாவை விட ஆகிரத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது சொற்பகால வாழ்க்கை. புர்தாவில் ஒரு செய்தி வரும், வமன் யபி ஆஜிலம் மின்ஹு பி ஆஜிலிஹி யபில்லஹுல் கபுனு ஃபீ பைஇன் வ ஃபீ சலமி. அழகான செய்தி. வமன் யபி ஆஜிலம் மின்ஹு பி ஆஜிலிஹி, யார் ஒருவர் இந்த துன்யா ஆகிரத் இந்த 2ஐயும் 2 உதாரணத்தோடு சொல்லுவாருங்க. அப்போ முற்காலங்கள் இந்த பண்டமாற்று முறை இருக்கும் பாருங்கள். இந்த பொருளை கொடுத்துட்டு இந்த பொருளை வாங்கிறது, ஒரு பொருளை கொடுத்து ஒரு மாதிரி பண்டமாற்று முறைன்னு இருந்துச்சு. அப்போ இந்த துன்யாவும் ஆகிரத்தும் 2 பண்டங்களை போன்று.
அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, சக்காலத்தி மாதிரியாம். சக்காலத்திக்கு 2 கல்யாணம் கட்டிக்கிட்ட ஒரு புருஷன் இவளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவளுக்கு கோவம் வந்துடும், அவளை திருப்திப்படுத்தா இவளுக்கு கோவம் வந்துடும், சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சக்காலத்துக்கு மத்தியில். அப்போ இந்த துன்யாவும் ஆகிரத்தும் 2 சக்காலத்திகள் மாதிரி. அப்போது ஒன்றை ஒன்று மதிப்பு கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு கோபம் வந்துடுமா. எனவே இந்த துன்யாவை யார் கொடுத்து விட்டு ஆகிரத்தை விலைக்கு வாங்கினார்களோ, அந்த பெண்ணை யார் விரும்பினார்களோ, ஆகிரத் என்ற பெண்ணை, அவர் வெற்றி அடைந்தார், அவர் வியாபாரத்திலே அவர் லாபம் அடைந்தார். யார் ஒருவர் ஆகிரத்தை கொடுத்து விட்டு துன்யா எனக்கு போதும் என்பதாக மறுமைக்கான நேரங்களை எல்லாம் துன்யாவுக்காக செலவிட்டு எந்த அமல்களையும் செய்யாமல் இந்த உலகத்தை தேர்வு செய்வாரோ அவர் வியாபாரத்தில் நஷ்டமடைந்தார்னு சொல்லி காட்டுவாங்க. அப்போது நல்லடியார்களுக்குண்டான 2 நல்ல பழக்கத்தெல்லாம் என்ன கொடுப்பான். 1, தப்புகளை சொல்லி காட்டினால் அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தெரிந்து கொள்வார்கள், சுட்டி காட்டியவர்களை அவர்கள் துஆ செய்வார்கள் அவர்களுக்காக வேண்டி. 2வது, துன்யாவை விட ஆகிரத்துக்கு அதிக மரியாதை கொடுக்க சொல்வார்கள் மறுமைக்காக வேண்டி. அத்துன்யா ஜீஃபத்துன்னு தாலிபுஹா கிலாபுன் சொன்னாங்க. இந்த உலகம் இருக்குது, இது ஒரு செத்த பிணத்திற்கு உதாரணமானது, அதை தேடி திரிபவர்கள் நாய்களை போன்றவர்கள். நாங்கள் ரொம்ப கோபப்பட்டு சொன்னாங்க. அப்போ துன்யா தான் எனக்கு முக்கியம், இது நான் தேடிக்கிட்டால் போதும், இங்கே எனக்கு நல்ல வாழ்க்கை இருந்தால் போதும் என்பதாக ஆகிரத்தை விட்டவன் சிறந்தவன் அல்ல என்பதை சொல்லி காட்ட செய்வார்கள். எனவே ஒரு மனிதனுடைய ஆக்கம் 2 வகையில் இருக்கின்றது. 1வது, அல்லாஹு தாலா தாயின் கர்ப்பறையில் உருவாக்கக்கூடிய உருவாக்கம், அதை மாற்ற முடியாது நம்மளால். அதுக்கு பெயர் சூரத் என்பதாகவும், வெளியில் உலகத்திற்கு வந்ததுக்கப்புறம் இந்த துன்யாவில் நம்முடைய சீரத்தை மாற்றியாக வேண்டும். நம்முடைய நல்ல அமல்களை கொண்டு, செயல்பாடுகளை கொண்டு, அஹ்லாக்குகளை கொண்டு நம்முடைய சீரத்துகளை மாற்றுவதன் காரணமாகத்தான் மறுமையிலே ஒளி மிகுந்தவர்களாக அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேறு இல்லாமல் இந்த அழகான தோட்டத்திற்காகவோ பார்க்கறதுக்கு எவ்வளமாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கறது இல்லை. அப்போ சூரத்தை விட சீரத்திற்கு அதிகமான மரியாதை தர வேண்டும். அதை நாம் பெறுவதிலே உலக வாழ்க்கையை செலவிட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சீரத் என்ற அந்த உருவாக்கத்தை, உள்ளமைப்பை, உள்ளச்சத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடியவர்களிலே அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.